டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்வழி மருத்துவத்தில் உடல் பருமன் ஒபிசிட்டியை பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. உடல் பருமன் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பரம்பரையாக இருக்கிறவங்களுக்கு இது இருக்கிறத பார்க்கலாம். உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் பருமன் பிரச்சனை இருக்குது. இதனால் என்ன ஏற்படும்? இதய நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னு சொன்னால், அதிக உடல் பருமன் இருக்கவங்களுக்கு பித்தப்பை கற்கள் உருவாகதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் மூட்டு வலி, இடுப்பு வலி, அதே போல் குதிகால் வலி அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். உணவு முறை பழக்கமும் இந்த உடல் பருமனுக்கு ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உடல் உழைப்பு என்பதே அவர்களுக்கு இருக்காது. ஒரு சில மருந்து, அதாவது நோய்களுக்கு மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த உடல் பருமன் இருக்கும். பரம்பரையாக இருக்கக்கூடிய உடல் பருமனால் நமக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. இவர்கள் சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டால் இந்த உடல் பருமனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இரத்த கொதிப்பை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். சர்க்கரையினுடைய அளவை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் இரத்தத்தில் கொழுப்பச்சத்தினுடைய அளவை சரிபார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு இரத்தம் ஹீமோகுளோபின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். தைராய்டு பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம சரியாக இருந்தால் இந்த உடல் பருமனால் நமக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை. இதை உணவு மூலமாகவே மருந்து இல்லாமல் குணப்படுத்த முடியும். எப்படின்னு கேட்டால், கொழுத்தவனுக்கு கொல்லுன்னு சொல்லுவாங்க, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் இந்த உடல் பருமனாகட்டும், இரத்தத்தில் கொழுப்புச்சத்து அதிகமாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கொல்லை வறுத்து அதை ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. வாரத்திற்கு ஒரு நாள் கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. அதே அந்த கொல்லை அரிசியில் போட்டு கஞ்சி வச்சு சாப்பிடுவாங்க, அல்லது கொள்ளு துவையல் வச்சு சாப்பிடுவாங்க. இதை வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து கடைப்பிடிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், நார்ச்சத்து மிகுந்த உணவுகள், கீரைகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் முருங்கைக்கீரையை அடிக்கடி எடுத்துக்குவாங்க. அதே போல் சிறுகீரை, முளைக்கீரை இதை உணவில் அதிகமாக சேர்த்துக்குவாங்க. அதே போல் வெந்தயக்கீரையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இந்த கொழுப்பை குறைக்கக்கூடிய, இரத்தத்தில் இருக்க கொழுப்பை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருள் வெந்தயம். இது சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்தும், இரத்தத்தில் இருக்கின்ற கொழுப்பையும் இது குறைக்கும். அதே போல் உடல் பருமனுக்கும் மிகச்சிறந்த மருந்து வெந்தயம். அந்த வெந்தயத்தை என்ன பண்ணுங்க, வேண்டிய அளவு எடுத்து முளை கட்டணும். அது தண்ணியில் ஒரு நாள் ஊற வச்சு, ஒரு 24 மணி நேரம் அதை ஊற வச்சு, அதற்கு பிறகு என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணியை நிறுத்தி அதை முளைப்பாரி மாதிரி நீங்கள் உரி கட்டி தொங்க விட்டு அதை முளை கட்டணும். முளை கட்டி நல்ல முளை விட்ட பிறகு அதை நிழலில் உலர்த்தி நல்லா காஞ்ச பிறகு அரைச்சி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. தினமும் காலையில் ஒரு 5லிருந்து 10 கிராம், இரவு 5லிருந்து 10 கிராம் வெந்நீரில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து இதை எடுத்துக்கிட்டால் உடல் பருமனுக்கு பயன்படும், சர்க்கரை நோய் கட்டுப்படும். அதே தவிர இரத்தத்தில் கொழுப்புச்சத்து அதிகமாக இருந்தாலும் இந்த வெந்தயம் ஒரு மருந்தாக நமக்கு பயன்படும். அடுத்தது உடற்பயிற்சி. தினசரி 30லிருந்து 45 நிமிடம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அல்லது சைக்கிள் ஓட்டுறது அல்லது வீட்டு வேலைகளை செய்கிறது, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யணும், வியர்க்கிறது மாதிரி நம்ம வேலை செய்யணும். அடுத்தது நொறுக்கு தீனிகள், மாவுச்சத்து நிறைந்த தின்பண்டங்கள், உணவுகளை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். அடுத்தது பகலில் தூங்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே படுத்து உறங்குவது அல்லது சாப்பிட்ட உடனே உட்காருவதை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு மருந்துன்னு பார்த்தா சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிக்கடுகுன்னு சொல்லுவாங்க. இந்த திரிக்கடுகை வாங்கி 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் தேனில் கலந்து காலை இரவு தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த உடல் பருமன் நாளடைவில் குறைஞ்சிரும், உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்காது. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.